வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்க் ப்ளஸ் வின். இன்னைக்கு 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 8th சம் வந்து பார்க்குறோம். கொஷின் ரீட் பண்ணுறேன். லெட் A which is equal to set of 1, 1, minus 1, 1 and B which is equal to set of 0, 2. If the function A to B, அதாவது function is to A to B defined by f of x which is equal to AX plus B. நம்மளுக்கு unknown values AX and B கொடுத்துருக்காங்க. இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இன்ட்ரோகேட்டிவ் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இந்த அன்னோன் நேம் வேரியபிள் இருக்கு இல்லையா, ஏ அண்ட் பி, இதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டு பி அப்படிங்கும்போது ஏங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கும், டொமைன் பார்ட்டா இருக்குமா? ஸோ இது ஏ விச் இஸ் நத்திங் பட் டொமைன் பார்ட் அண்ட் பி விச் இஸ் நத்திங் பட் கோடொமைன் பார்ட். கரெக்டா? ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ let the ordered pair B. Ordered pair என்னவா இருக்கும்? F which is equal to domain and codomain pair பண்ணி எழுதுவோமா? minus 1, 0 and 1, 2 நம்ம pair பண்ணிக்கலாமா? minus 1 இந்த first variable and 1, 2. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எனக்கு ஏவோட வேல்யூ மைனஸ் 1 இருக்கும்போது பியோட வேல்யூ 0வா இருக்கும். அதாவது இது வந்து எக்ஸ் அப்படின்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இப்படி தான் நம்ம வந்து மீன் பண்ணணும். கரெக்டா? ஸோ the given function is, கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதான். ஸோ the given function is என்ன இருக்கு, f of x which is equal to ax plus b. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இந்த ஆர்டர்ட் பேரை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ let x is equal to minus 1 இருக்கும்போது என்ன அப்படின்னா f of minus 1 which is equal to a into minus 1 plus b. f of x வந்து minus 1 இருக்கும்போது என்னோட f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அதுதானே இங்கே மீன் பண்ணியிருக்கு. ஸோ which is equal to 0. கரெக்டா? அப்போ minus a into a வந்து minus a plus b which is equal to 0, which is equation number 1. புரிஞ்சுதா? அடுத்து let செகண்ட் ஒன் எழுதுறோம். 1, 2. let x is equal to 1 இருக்கும்போது f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 2வா இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூஷனாக இருக்கும்போது ஈக்குவல் டு என்னவா இருக்குங்கிறத எழுதியிருக்கோம். ஸோ f of 2 ஓட வேல்யூவை நான் என்ன ரெப்ரசன்ட் பண்ண போறேன்னா a into 2, சாரி a into 1, x ஓட வேல்யூ 1 plus b which is equal to f of x ஓட வேல்யூ வந்து 2. So a into 1 வந்து a plus b which is equal to 2. கரெக்டா? This is equation number 2. So சிம்பிளா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். add both the equations 1 and 2. கரெக்டா? 1 and 2 நான் ஆட் பண்ண போறேன். 1 வந்து minus a plus b which is equal to 0. 2 வந்து a plus b which is equal to 2. கரெக்டா? ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ண போறேன். மைனஸ் ஏவும் பிளஸ் ஏவும் கேன்சல் ஆயிரும். b plus b வந்து எனக்கு என்னவா இருக்கும், 2b which is equal to 0 plus 2 எனக்கு வந்து 2. அப்போ சிம்பிளா 2 இங்கிட்டு இருக்கிறது டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா 2ம் 2 டிவைட் ஆச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்து 1. ஸோ எனக்கு பியோட ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்று நான் பியை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஏவும் கிடச்சிரும். ஆஸ் யூஷுவல் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ சப்ஸ்டியூட் b is equal to 1 in, நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1 ஓகேவா? ஈக்குவேஷன் 1 என்னது, மைனஸ் a plus b which is equal to 0வா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் a plus bயோட வேல்யூ 1 which is equal to 0. அப்போ எனக்கு என்னவா கிடைக்கும், இங்கே வந்து எனக்கு வந்து ப்ளஸ் 1 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கிடைக்குது. ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 1. ஃபைனலி ஏவோட வேல்யூ வந்து 1 அண்ட் பியோட வேல்யூ வந்து 1. ஸோ த வேல்யூஸ் ஆஃப், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஷினில் இன்னொரு விஷயம் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, இஸ் தென் ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டு ஒரு கொஷின் மார்க் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எங்கே போவோம், ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் நான் எடுத்திருக்கேன். ஆரோ டயக்ராம்னா ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு மீன் பண்ணுவோம். அப்போ ஏ
கொஷினில் கொடுத்துருக்கிறது A to B, இன்னொன்று வந்து B. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்டர்டு பேர் வந்து எழுதியிருக்குமா -1,0 1,2. அப்போ -1,0 1,2 கரெக்டா? ஸோ ஆர்டர்டு பேர் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். இது வந்து ஆன்டு ஃபங்க்ஷனா அப்படின்னா எஸ், திஸ் இஸ் அன் ஆன்டு ஃபங்க்ஷன். அதை நான் சைடில் எழுதுறேன். திஸ் இஸ் அன் onto function as each element in A has an unique image in B. Okay, respectively, and no elements is left over in B. கரெக்டா? ஸோ எல்லாமே மேப் ஆயிருக்கணும் அண்ட் பியில் எதுவுமே எனக்கு லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன். கரெக்டா? ஸோ அவ்வளோதான். அடுத்த சம் போகலாம். ஓகே, இப்போ வந்து 9th சம் வந்து கொஷின் எழுதியாச்சு. இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை, ஓகேவா, ஒரு செட் ஆஃப் இன்டர்வல்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 விட ஜாஸ்தியாக இருக்கிறது. 1 விட ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னா 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா. ஓகேவா, அப் டு இன்ஃபினிட்டி. இது வந்ததுன்னா எனக்கு என்னோட இன்டர்வல் வந்து x+2. அடுத்து வந்து -1 greater than or equal to x and lesser than or equal to 1 அப்படின்னா எனக்கு -1 வரும், 0 வரும், 1 வரும். கரெக்டா? இது வந்தா எனக்கு ஆன்சர் ஜஸ்ட் 2. எந்த சப்ஸ்டியூஷனுமே கிடையாது, டைரக்டா ஆன்சர் வந்து 2. அடுத்து -3 விட ஜாஸ்தியா இருக்கணும், பட் -1 விட கம்மியா இருக்கணும். அப்படின்னா எனக்கு தெளிவா எழுதிக்கலாம். இதை வந்து -2ன்னு எழுதலாம். அட் த சேம் டைம் -2.9ல இருந்து எனக்கு -1ஓட கம்மி, அப்போ -0.9 வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூஸும் நான் எழுதலாம். கரெக்டா? ஸோ அதுதான் இதுக்கு மீனிங். நான் இது ஏன் சொல்கிறேன்னா கீழே வந்து -1.5 இருக்கு. ஸோ 0.5ல நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம அதுக்கு உண்டான வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் போயிடலாம். சொல்யூஷனில் என்ன எழுதலாம்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(3) கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எங்கே வருது? டைரெக்டாக நம்மளுக்கு தெரியும். 3 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் கிடைக்குது. ஸோ x+2 இதுதான் டைரெக்டாக சப்ஸ்டியூஷன். எக்ஸோட வேல்யூ என்னது? எனக்கு 3. 3+2 எனக்கு வந்து ஆன்சர் 5. ஓகேவா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் எழுதுறேன். செகண்ட் சப்டிவிஷன் என்னது? f(0). கரெக்டா? f(0). 0 எங்கே நான் போட்டிருக்கேன்? செகண்ட் ஒனுக்கு நேராக போட்டிருக்கேன். எனக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ 2. அவ்வளோதான். ஓகேயா? ஸோ ஆன்சர் அதுக்கு வந்து தேர்ட் ஒன் என்ன எழுதுறோம்னா f(-1.5). f(-1.5னா என்னது? இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா -3 விட அதிகமாக -1 விட கம்மியாக இருக்கணும். அப்போ -3 விட அதிகமாக -1 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். -2.9லேருந்து -0.9குள்ள தானே எனக்கு -1.5 இருக்கு. ஸோ அதனால் நான் இந்த வேல்யூஸ் எடுத்துக்கொண்டு போய் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனோட வேல்யூ x-1. ஸோ -1.5 -1 இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா -1.5 -1.0ன்னு எழுதலாம். அதாவது 1.5யும் 1 என்னது? 2.5. மைனஸ் ரெண்டுத்துக்குமே மைனஸ் இருக்கனால என்னோட வேல்யூ -2.5. கரெக்டா? ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன இருக்கு? f(2) plus f(-2). ஓகேவா? ஸோ f(2) எங்கே கிடைக்குது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். 1 விட ஜாஸ்தியாக இருக்குன்னு எழுதியிருக்கோமா? ஸோ 2 வந்து இங்கே கிடைக்குது. ஸோ 2 அங்கே கிடைக்கும் போது நான் எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா அதனுடைய இன்டர்வல் x+2. ஓகேவா? ப்ளஸ்
இன்னொன்று என்ன இருக்கு, எஃப் ஆஃப் மைனஸ் டூ இருக்கா, எஃப் ஆஃப் மைனஸ் டூ எனக்கு எங்கே கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அதனுடைய வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா, இப்போ இதை நம்ம வந்து எலாபரேட் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் என்னது மைனஸ் ஆகிடும், மைனஸ் ஒன்னு இருக்கு. ஓகேவா, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்னவா இருக்கும், டூ எக்ஸ், அடுத்து பிளஸ் டூ மைனஸ் ஒன். அப்போ என்னோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எனக்கு டூ எக்ஸ், டூவில் ஒன் போயிடுச்சுன்னா எனக்கு ப்ளஸ் ஒன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்னோட வேல்யூ. இது எதனுடைய வேல்யூ, எஃப் ஆஃப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ. ஓகேவா, இப்போது இந்த மாதிரி எழுதுறது வந்து கரெக்டா, அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த மாதிரி எழுதுனா அது கரெக்டாக இருக்குமா? ஏன் கரெக்டாக இருக்காது அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்க எக்ஸுக்கு நான் டூ சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே இருக்க எக்ஸுக்கு நான் மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறது எனக்கு ஒரு ராங்கான அட்டம்ப்ட்டு, சரியா? ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. டைரெக்டாக எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டோம்னா இந்த மாதிரி ஃபைனல் ஈக்குவேஷன் வரும்போது நம்ம எந்த எக்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? ஸோ டைரெக்டாக நான் எப்படி எழுதலாம், இந்த எக்ஸ் இருக்கா, கரெக்டாக? ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா? ஸோ நீங்கள் தனித்தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுறது பெட்டரு. ஸோ இந்த எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு நான் வந்து டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ப்ளஸ் செகண்டாக இருக்கக்கூடிய எக்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், மைனஸ் டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஃபோர் மைனஸ் டூவும் ப்ளஸ் ஒன்று என்னது, மைனஸ் த்ரீ. கரெக்டாக? ஸோ என்னோட ஆன்சர் வந்து ஒன். ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூவோட வேல்யூ வந்து எனக்கு ஒன். ஓகேவா, ஸோ இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் டூவை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் டூவை தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபோர் கிடைக்கும், அடுத்து இதை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் த்ரீ கிடைக்கும். ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோன்னா ஃபோரில் மைனஸ் த்ரீ போச்சுன்னா எனக்கு ஆன்சர் ஒன்னுன்னு சொல்லி சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண தான் போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாமே கிடைக்கும். எல்லா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.